Thank you.
Seeking thee.
துதிக்கிறோம் ஆண்டவர். துன்பமோ துயரமோ எதையும் ஆண்டவர் அன்பை விட்டு எதை பிரிக்கலாம். ஆவியானவரே அப்பா, ஒவ்வொரு நாளும் ஒரு சமூகத்தை காத்திருக்கிறோம். ஜாமக்கால் காத்திருக்கிறது போல ஆண்டவரே அப்பா, ஆண்டவரை உம்மை நோக்கி காத்திருக்க கர்த்தர் பலன் தருவீராக. மரியாதை போல தன்னை விட்டு எடுபடாத நல்ல பொருளை மரியாதை திரும்பி கொண்டது போல ஆண்டவரே, ஒரு சமூகத்தை விட்டு நீங்காத, ஒரு சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் என்னை கைவிடாமலும் பரிசுத்த ஆவி என்னிடம் எடுத்துக் கொள்ளாமலும் இரும் என்று சங்கீதக்காரர் வேண்டுகிறார்கள். அதுபோல் ஆவியானவர் ஆண்டவரே, என் நேசர் நீரே, என் மீட்பர் நீரே, என் இரட்சகர் நீரே. ஆண்டவரே, கர்த்தர் மாலை நேரத்தில் நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, துன்பமோ துயரமோ எதையும் அன்பை விட்டு எங்களை பிரிக்கலாம். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில ஒன்றும் சமூகத்தை விட்டு பிரித்து ஆண்டவர் நாங்கள் பிரித்து போகாதபடி கர்த்தர் எல்லாவற்றையும் உமக்காக நாங்கள் வைராக்கியமா நிற்கும்படியாக ஆண்டவர் பலன் தருவீராக. ஆண்டவரே, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேரில் நம்பிக்கையா இருப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேறு ஒன்றும் என்னை பிரிக்கலாம். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். அப்பா, நீர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை பிரித்தெடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த பூமியிலிருந்து எங்களை ஆண்டவர் உமக்கென்று ஆண்டவரே ஒரு பரிசுத்த சந்ததியாக பிரித்தெடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கும்படி எங்களை தெரிந்தெடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நேசர் நீர் ஆண்டவரே. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன். வேறு எனக்கு நான் அடிமைப்படேன். அவர் பார்த்து சொல்லுமா, உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன். வேறு எனக்கு நான் அடிமைப்படேன். என் நேசர் நீதான் ஐயா, நேசிக்கின்றேன் உம்மை தான் ஐயா. என் நேசர் நீதான் ஐயா, நேசிக்கின்றேன் உம்மை தான் ஐயா. என் நேசர் நீதான் ஐயா, நேசிக்கின்றேன் உம்மை தான் ஐயா. மகளே ஆண்டவரே, வான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் உம்மை வாஞ்சித்து ஆண்டவரே, ஆத்துமா உம்மை வாஞ்சிக்க பலன் தருவீராக. உம்மை சார்ந்திருக்க, உம்மை நாட, உம்மை துதிக்க, உம்மை நம்ப கிருபை பலன் தருவீராக ஆண்டவரே. ஆவியானவரே, ஓ இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஓ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் நம்மை வைத்த அன்பு எவ்வளவு பெரிய, நமக்காக இறங்கி வந்தார் 2000 வருஷத்துக்கு முன்பாக. நம்மளை மீட்கவும், நம்மளை ரட்சிக்கவும், நம்மளை காப்பாற்றவும், பிதாவிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியாக, அந்த கால இருள் இருந்த நம்மை வெளிச்சத்துக்கு அழைக்கும்படியாக, அவர் ஆண்டிலே அழைத்து கொண்டு செல்லபடியாக ஆண்டவரே உமக்காக வாழ பலன் தருகிறார். கடைசி வரையிலும் உம்மை நம்பி இருக்க, உம்மை சார்ந்திருக்க பலன் தருகிறார். ஆத்துமா சோர்ந்து போகாதபடி, சோர்ந்து போவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவனே. சோர்ந்து போன எலியா ஊழியர் செய்து ஆண்டவரே, இசபேலான சோர்ந்து போய் கிடக்கும் போது, ஆண்டவரே நான் சாக விரும்புகிறேன், எனக்கு மரணத்துக்கு ஒரு அடி தூரம் தான் இருக்குது, இந்த ஊழிய வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டாம், நான் சாக விரும்புகிறேன் சொன்ன எலியாவை அவன் சோர்ந்து போகிறான் என்று கர்த்தர் கண்டு
தம்முடைய தூதனை அனுப்பி அவனுக்கு அப்பத்தை கொடுத்து அவன் தட்டி எழுப்பி அவனை பலப்படுத்தினாரே. இன்னைக்கு அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களுக்கு அதே போல தட்டி எழுப்பி நீங்கள் சோர்ந்து போகும் போதெல்லாம் உங்களுக்கு பலனை கொடுத்து சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். ஓ ஹalleluya. நிகம சகல கரதன முரியக்கம அவியானவரே நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. எலியாவை பலப்படுத்தினது போல எங்களை பலப்படுத்த வருவீராம் ஆண்டவரே. அநேக நேரத்தில் நாங்கள் சோர்ந்து போகிறோம், அநேக நேரத்தில் நாங்கள் விழுந்து போகிறோம் ஆண்டவரே, பலன் இல்லாமல் போகிறோம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துங்க அப்பா, எங்களை பலப்படுத்தி திடப்படுத்துவீராக. பவுல் சொல்லுகிறாரே, என்னை பலப்படுத்து கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நிகாம ஷகல கரதனாமா ரீ மகாமா தினிகாம ரதனாமா. ஹalleluya. அவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. அவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எனது ஆத்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. கடைசியா பாடுமா, எனது ஆத்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. என் படுக்கையிலே என் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். என் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை நாங்கள் எங்கள் மூச்சு இருக்கிற வேணும், எங்கள் ஜீவன் இருக்கிற வேணும் உம்மை நேசிக்க பலன் தருகிறார், உம்மை நம்பி வாழ பலன் தருகிறார். எங்கள் விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். எங்க வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் எதுவா இருக்கட்டும் ஆண்டவரே, எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே நினைத்து வாழும்படியாக கர்த்தர் எதெல்லாம் அனுமதிக்கிறார்களோ அதெல்லாம் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளபடியாக ஆண்டவரே, நான் நல்ல போராட்டத்தை நான் போராடினேன் என்று பவுல் சொல்கிறார். இந்த பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எங்கே போனாலும் அவர் கடிவதுதான் இருந்துச்சு. கர்த்தருக்காக உபத்திரங்கள், துன்பத்தை, வேதனைகள் அனுபவிச்ச மனுஷன். அந்த மனுஷன் சொல்லுகிறாரு, வேதம் சொல்லுகிறது, அவர் அடிச்சு கிராமத்துக்கு வெளியில போற போது அவர் செத்து போயிட்டான் என்று நினைச்சு போயிட்டாருமா எல்லாரும். அதே பவுலை திரும்ப பரிசுத்தவான்கள் ஜெபித்து உயிர் வரும்போது திரும்ப அதே எந்த கிராமத்துல உபத்திரத்தை அவர் அடித்து கொண்டு வெளியில போட்டார்களோ திரும்ப அதே கிராமத்துக்குள்ள போகிற கர்த்தருக்காக நான் சாகவும் தயாரா இருக்கிறேன்னு சொல்லி 8ஆம் நாள் கர்த்தருக்காக நான் சகிக்க விரும்புகிறேன் என்று இந்த மனுஷன் சொல்லுகிறாரு. கடைசியாக அவர் உயிர் பிரியும் போது நான் நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை நான் முடித்தேன், இது முதல் எனக்கு நீதி என் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று. ஓ ஆண்டவரே, அப்ப எங்க வாழ்க்கையில கூட ஆண்டவரே எதையும் பின்னோக்கி பார்க்காதபடி, திரும்பி பார்க்காதபடி கர்த்தர் ஆண்டவர் காண்பிக்கிற பாதையிலே செல்லபடியாக எங்களுக்கு பலன் தருவீராக. கடைசி வரை எங்களோடு கூட இருப்பீராக. கடைசி வரை உமக்காக நாங்கள் வாழ்ந்து எங்க வாழ்க்கை ஜெயமாக மாறுபடி ஜெபிக்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் கூட அபிஷேகம் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறோம். ஆவியின் பலத்தினால, இரட்டிப்பான பலத்தினால நிரப்பி பலப்படுத்தபடி சாட்சியாக நிறுத்தபடி நான் ஜெபிக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அப்படியே உட்காருவோம் ப்ளீஸ். கூட தேவ வார்த்தை கொடுக்கிற திவாகர் நம்ம எல்லாருக்கும்
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரும் பரிமளச்செல்வமாக இயேசுவின் நாமத்திலே அன்பின் வார்த்தையையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஆமென். என்னோடு கூட சேர்ந்து எடுத்துக்கொள்ளும் 1 பேதுரு 5:7 வசனத்தை வாசிக்கிறோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 7வது வசனம். அவருக்கு விசாரிக்கிறபடியா கவலையெல்லாம் ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவர்களுடைய உங்கள் கவலையெல்லாம் நிறைவேற்றுவார். 1 பேதுரு 5:7. அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிறவர் அப்படின்னா, அப்ப ஆண்டவர் நம்மளோட என்ன பண்றாரு? நம்மளை கவனிக்கிறார். விசாரிக்கிறார்னு ஒரு வார்த்தை அங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. விசாரிக்கிறார் அப்படின்னா அவர் நம்மளோட என்ன பண்றாரு? நம்மளோட பேசுகிறார். பாப்பா கையை தட்டுங்க, நல்லா கையை தட்டுங்க. அப்ப அவர் விசாரிக்கிறார் அப்படின்னா நம்ம கிட்ட அவர் என்ன பண்றாரு? பேசுகிறார். அவர் பேசுகிற தெய்வமா இருக்கிறார். இன்னைக்கு அவர் நம்ம இடத்துல பேசல அப்படின்னா நீங்களும் நானும் ரட்சிக்கப்படவில்லை என்று அர்த்தம். இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். ஒருத்தரை சுவிசேஷத்தின் மூலியமா பேசியிருக்கார். ஒரு காஸ்பல் மீட்டிங்ல ஒரு ஊழியக்காரர் மூலியமா பேர் சொல்லி ஆண்டவர் பேசியிருக்கார். ஒருத்தருக்கு சொப்பனத்தின் மூலியமா பேசியிருக்கார். ஒருத்தருக்கு சின்ன டிராக்ஸ் மூலியமா, புக்லெட் மூலியமா பேசியிருக்கார். ஒரு சிலருக்கு பரிசுத்த வேதாகமத்தின் மூலியமாவே பேசியிருப்பார். சில நேரத்தில் ஆராதனை செய்யும் பொழுது பாடல் வேளையிலே ஆண்டவர் பேசியிருக்கார். பேசியிருக்கிறார் அப்படின்னா அவர் நம்மளை விசாரிக்கிறார் என்று அர்த்தம். அவர் பேசுகிற தேவன் நம்ம என்ன பண்றது? இன்னைக்கு ரட்சித்து உங்களையும் என்னையும் சபைக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இங்க பேசாதவர்கள் யாரும் இல்லை. எல்லாருமே பேசுகிற தேவனோடு நாம் பேசிக்கொண்டேதான் இருக்கிறோம். அப்படி பேசாம இருந்தா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லிடுவாங்க? அது சொல்லுவாங்க. கொஞ்சம் அப்படி வாங்க, கல்லு, ஜடம் சொல்லுவாங்க. ஜடம். அப்ப என்னன்னா ஜடம் என்ன பண்ணாது? பேசாது. எல்லாத்தையும் வாங்கிக்கும், எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு உள்ள போயிட்டு ரிட்டர்ன் போனது திருப்பி வெளியில தான் வந்துருக்கும். அதாவது என்ன பண்ணாரு? ரிட்டர்ன் ஆன்சர் கொடுக்க முடியாது. அவர் பேசுகிற தேவன், அவர் நுகர்கிற தேவன், அவர் கண்ணீர் சிந்துகிற தேவன், அவர் சந்தோஷப்படுகிற தேவன். ஒரு ஆமென். அப்ப அவருக்குள்ள மனுஷர்களுடைய எல்லா விதமான கிரியைகளும் அவருக்குள்ளே இருந்திருக்கு. ஏன்னா அவர் நமக்கு முன்பாக வாழ்ந்து சாட்சியா இருந்து அவர் அப்ப அவர் நம்மளோடு இருந்திருக்கிறார் என்பதற்கு, விசாரிக்கிறார் என்பதற்கு ஒரு கேரக்டரை குறிச்சு நான் இந்த வேலையில உங்க இடத்துல நான் பேசுறேன். அப்ப எப்படியெல்லாம் அவர் விசாரிக்கிறார் அப்படின்னு பார்த்தா தனிமையில் விசாரிக்கிறார். இன்னைக்கு அநேக நேரத்தில் நானும் நீங்களும் தனிமைப்பட்டு இருந்திருப்போம். இன்னும் சில நேரங்களில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அநேக நேரத்தில் நாம் தனிமை சூழ்நிலையிலே தள்ளப்பட்டு இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. தள்ளாடும் நேரத்திலே அவர் நம்மோடு பேசினார். ஒரு ஆமென். தத்தளிப்பின் நேரத்திலே நம்மோடு பேசினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த 3 காரியத்தையுமே நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம், பிரயாணப்படுவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் நம்மளோட பேசாத அப்படின்றதுக்காக இதுல நம்ம பிரயாணப்படாம இருப்போமா அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நம்மளோட இடைப்பட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? வழிநடத்தி கொண்டே இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் இந்த 3 காரியத்திலும், தனிமையிலும் சரி, தள்ளாடும் நேரத்திலும் சரி, தத்தளிப்பு நேரத்திலும் சரி, ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அது போல வேதத்திலே ஒரு தாய்மாரோடு அவர் இடைப்பட்டார். யார், எங்க, எப்போ? நான் ஒரு பழைய ஏற்பாடு. நான் ஏன் எப்பவுமே கொஸ்டின் கேட்டு அப்படி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, சிம்பிள் தான், நீங்க ஈஸியா சொல்லிடலாம். ஏன்னா வேதத்தை நீங்க கண்டிப்பா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, படிப்பீங்கன்றதுதான் எனக்கு நல்லா தெரியும். அப்ப அந்த கேரக்டரை குறித்து நீங்க ஈஸியா சொல்லலாம். அந்த தாய்மாரை குறித்து யாரும் சொல்ல முடியுமா? யார் சொன்னாங்க? யாரும் சொன்னாங்க முன்னாடி? பாப்பா கை தட்டுங்க. நல்லா நல்லா கையை தட்டுங்க. நீங்க எப்ப நீங்க கையை தட்டுறீங்களோ, இந்த யார் ஆன்சர் சொல்றாங்களோ அவங்களுக்கு தட்டுறது இல்ல, அவருக்கு தட்டுறீங்க. ஏன்னா யார் மூலியமா ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இப்படிதான் வெளிப்படுத்துவார்.
அப்ப ஆகார் மூலியமா என்ன பண்றாரு ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு இடைப்பட போகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த ஆகார் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொச்சையா சொல்ல போனா பரதேசி என்று அர்த்தம். ஒரு ஆமீன் சொல்ல போறாங்க. ஈப்ரூல எபிரேய பாஷையில என்ன சொல்லப்படுகிறதுனா அந்நிய ஸ்திரீ, தனிமைப்படுத்தப்பட்ட ஸ்திரீ. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த தாயினுடைய பேருக்கு ஏற்றாற் போலவே இவங்க என்ன பண்ணிருக்காங்க, தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. இவங்க ஆபிரகாமோட தான் குடும்பத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க, சாராளுடைய கீழே தான் இருக்காங்க, அடிமை பெண்ணா தான் இருக்கிறாங்க. ஆனா இவர்களுக்குள்ளே ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலை, ஒரு தத்தளிப்பின் சூழ்நிலை, ஒரு பரிதவிக்கக்கூடிய சூழ்நிலை, ஒரு தள்ளாடுகிற ஒரு சூழ்நிலை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. எல்லா சூழ்நிலையிலும் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இருதயத்துல ஏற்றுக்கொண்டு அக்செப்ட் பண்ணிட்டு ஆபிரகாம் கூட தான் பிரயாணம் பண்றாங்க. அடிமை பெண், அடிமையால் நடத்தப்பட்ட நாச்சியார் இடத்திலே சாராளோட தான் என்ன பண்றாங்க, அவங்க பிரயாணப்பட்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டே போறாங்க. அற்பமா எண்ணப்பட்ட ஆகார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீங்களும் நானும் ஒரு காலகட்டத்திலே அற்பமா எண்ணப்பட்டு இருப்போம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆகார போலதான் நம்ம இருந்திருப்போம், எல்லாரும் நம்மளை சுத்தி இருந்திருப்பாங்க. ஆனா நம்மளை கண்டு கொள்வதற்கு ஒருத்தர் கூட நம்ம இருக்க மாட்டாங்க, இருந்திருக்க மாட்டாங்க. சில பேர் குடும்பம் இருந்திருப்போம், கணவன் இருந்திருப்பாங்க, மனைவி இருந்திருப்பாங்க, பிள்ளைகள் இருந்திருப்பாங்க. ஆனா நம்மளை தண்ணி தெளிச்சு விட்டதை போல நம்ம இருப்பாங்க இருந்திருப்பாங்க. நம்ம ஒரு பர்சனாலிட்டியாவே அவங்க கண்ணுக்கு தெரியாது. நம்ம ஒரு ஜீவன் உள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறது கண்ணுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தவன் நானும் ஒருவன். ஆமீன் சொல்லுங்க. நீங்களும் அதை கடவுள் தான் வந்திருப்பீங்க. இந்த தாய்மாரெல்லாம் கேட்டாங்கன்னா நிறைய சாட்சி சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் தனிமையா தான் இருக்கிறேன்றத எனக்கு ஆதரவு சொல்றதுக்கு, என்னை சாப்பிட்டீங்களான்னு விசாரிக்கிறதுக்கு, உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்கறதுக்கு விசாரிக்கிறதுக்கு ஒரு நபர் அப்படின்ற புலம்புவதற்கு இன்னைக்கு அநேகர் உண்டு. ஆனாலும் நம்ம விசாரிக்கிற தேவன் கர்த்தர் நம்ம அவர் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்றாரு, மனுஷர்களை அவர் பார்ப்பதில்லை, அவர் இருதயத்தை பார்த்து நம்ம இடத்துல என்ன பண்றாரு, அவர் வருகிறார். அவர் நமக்காக என்ன பண்றாரு, இறங்கி வருகிறார். ஆதாரமாக்கு 3 விதமான குணாதிசயம் உண்டு. ஒன்று தத்தளிப்பின் சூழ்நிலை, ஃபர்ஸ்ட் தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை. இப்ப இந்த ஆதியாகமத்தின் புத்தகம் 21 அதுலயும் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இவங்க எகிப்திய ஸ்திரீ, அடிமைப்பட்டு எகிப்திய ஒரு ஸ்திரீ. இந்த ஸ்திரீக்கு இப்ப சாராளம் என்ன பண்றாங்க, அடிமைத்தனத்துக்குள்ள என்ன பண்றாங்க, இவங்களை கொண்டு போறாங்க. இந்த அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போகும் பொழுது இவங்களால அந்த அடிமைத்தனத்துக்கு உண்டான அந்த காரியத்துல அவங்களால இன்வால்மெண்ட் என்ன பண்ணல, தாங்கிக் கொள்ள முடியாத பட்சத்துல அவங்க என்ன பண்றாங்க, புறப்பட்டு வனாந்தரத்துக்கு கடந்து செல்றாங்க. இப்ப இந்த புறப்பட்டு வனாந்தரத்துக்கு கடந்து செல்லும் பொழுது அந்த இடத்துல யாரு, தூதரானவர் விசாரிக்க. நல்லா நீங்க வேதத்தை படிக்கும் போது நான் ஒரு காரியம் சொல்றேன். தூதன் வரும்போது டைரக்டா தூதனானவர் வரும்போது தான் நீங்க யாரை அக்செப்ட் பண்றீங்க, தூதனானவர். நீங்க நல்லா படிக்கும், தூதனானவர் நேரத்துல வரும்போதுதான் அங்க இயேசு கிறிஸ்து இடைப்பட்டிருக்கிறாரு நீங்க விசுவாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்ப இதே தூதனானவர் வேற ஒரு இடத்துலயும் நிறைய இடத்துல வந்திருக்கிறாரு. மனோவா இடத்திலே வந்தார், மனோவாவின் மனைவி இடத்திலே வந்தார் தூதனானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு நாட்களிலும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பிரயாணப்பட்டிருக்கிறார். இப்ப இந்த ஆகார் இடத்துல தூதனானவர் வந்து பேசுகிறார், நீ எங்க இருந்து வர, எங்க இருந்து போற அப்படிங்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியாதா, தூதனானவருக்கு தெரியாத எங்க இருந்து வரன்னு. இப்ப இந்த நாச்சியாருடைய அடிமைத்தனத்தின் நிமித்தமாக இந்த அம்மாவை தாங்க முடியல. தாங்க முடியாம என்ன பண்றாங்க, தனிமைப்பட்டு வனாந்தரத்துக்கு வராங்க. அந்த இடத்துல ஆண்டவர் ஆகாரோடு இடைப்படுறார். ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானும் வனாந்தரமான பாதையில எத்தனையோ முறை மனிதர்களால் தள்ளப்பட்டு, நொறுக்கப்பட்டு, மிதிக்கப்பட்டு நம்மள என்ன பண்ணிருப்பாங்க, அப்புறப்படுத்தி வச்சிருப்பாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டிருப்பார். ஆமென் சொல்லுங்க. நமக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லியிருப்பார், நம்ம ஆட்சி தேக்கி பலப்படுத்தி இருப்பார். நான் உன் பட்சத்துல இருக்கிறாண்டா, நீ எனக்காக என்ன பண்ணு, வெயிட் பண்ணு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் 1 பேதுரு 5:6 சொல்லப்படுகிறது. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை வேட்புபடிக்கு அவருடைய பலத்த கரத்திலே அடங்குங்கள். இங்க தூதனானவர் அதான் சொல்றாரு, நீ எங்க புறப்பட்டு போற, உன் நாச்சியார் கீழே போய் நீ என்ன பண்ணிடு, அடங்கிடு. ஏன் அடங்கிடு அப்படின்னு சொல்றாருன்னா, உன்னுடைய சன்னதி மூலியமாவும் நான் என்ன பண்றேன், ஆசீர்வாதத்தை உனக்கு கட்டளையிடுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ஆபிரகாம் ஐயா அவர் யாரு, ஆபிரகாம் ஐயா என்னன்னு சொல்றாங்க, விசுவாசத்தின் தகப்பன். அப்ப இந்த அம்மா 16வது அதிகாரத்துல ஒரே தொல்லை, யாரு, சாராளம்.
எனக்கு புள்ள 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 பெரிய தொல்லை. இப்ப இவர் புள்ள புள்ள புள்ளன்னு நம்ம சொல்லிட்டே இருந்தாரு பாருங்க. ஆபிரகாம் ஐயாக்கு விசுவாசம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. 2வது வசனத்துல அவங்க என்ன பண்றாங்க, என்னுடைய வீடு கட்டப்படும்படிக்கு எனக்கு என்ன பண்ணு, என் அடிமை பெண்ணாகிய ஆகார் எடுத்து எனக்கு ஒரு பிள்ளைய கொடு அப்படின்றாங்க. இவங்க நம்மளால என்ன சொல்லியிருக்கணும், யாரு விசுவாசத்தின் தகப்பன், வாக்கு தத்தத்தின் தகப்பன், என்ன சொல்லியிருக்கணும், நீ ஏமானிப்பி பிரச்சனைக்குரிய நபராகவே இருக்கிற, கொஞ்சம் உன் திருவாய மூடு. அதான் சொன்னாங்க, உன் திருவாய மூடு. ஏன்னா 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றதை சொல்லிட்டாரு. 15:4 நான் சுதந்திரவாளி, வேற யாரும் கிடையாது, ஓ மூலியமாவும் சாரா மூலியமாவும் சுதந்திரவாளி. அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஓ மூலியமா தான் சந்ததிய, சாரா மூலியமா தான் சந்ததி என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்காரன் மனதை போலவும் என்ன பண்ண, பெருக பண்ணுவேன். வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டாரு. ஆனா இந்த அம்மா பண்ண தொல்லையில இவர் என்ன பண்ணிட்டாரு, அவர்களுக்கு நல்ல ஒரு புத்தி சொல்லாம வாய்ப்பு கிடைக்கும் போது ஆபிரகாமை பயன்படுத்திக்கோ, கை போட்டு போயிட்டார். யார் கூட, ஆகார். இப்ப இந்த ஆகாரம் மாத்து வயிற்றுல யாரு புள்ள, இஸ்மவேல், ஆபிரகாமோட புள்ள. இப்ப இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கோபம் வளர்த்துருச்சு. என்னன்னா இப்ப நாச்சியாரை பார்த்து இந்த அம்மா என்ன பண்றாங்க, குத்தி காட்டுறாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்குறாங்க, கொஞ்சம் ஏற்ற இறக்கமா பாக்குறாங்க, தொல்லை கொடுத்துக்கிட்டே இவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் அற்பமா நினைக்கிறாங்க. இந்த அம்மா ஏற்கனவே கொஞ்சம் தலகணம் பிடிச்சவங்க யாரு, சாரதம்மா. ஏன்னா இவங்க அடிமைத்தனத்துக்குள்ள அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காங்க, வச்சிருக்காங்க. அடிமைத்தனம் பண்ணி என்ன பண்ண முடியாது, தலையெடுக்க முடியாது. அப்ப இவங்க அமைக்கதான் வச்சிருப்பாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு ஆகாருக்கு இப்ப குழந்தை வயிற்றுல வந்த உடனே இவங்க என்ன பண்றாங்க, ஏற்றமா பாக்குறாங்க, தன்னுடைய நாச்சியாரை அற்பமா என்கிறார்கள். ஒரு ஆமன் சொன்னாங்க, அற்பமா என்ன பண்ணணும்னா இவங்க போயிட்டு என்ன பண்றாங்க, பஞ்சாயத்து பண்றாங்க. யாருக்கிட்ட, உனக்கு கண் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, நீ எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்கிற வளைய பார்த்துட்டு அந்த பொண்ணு அடிமை பண்ணி என்ன பண்றாங்க, அற்பமா நினைக்கிறாயே, நீ இதெல்லாம் கேட்க மாட்டியா. இப்ப நம்பாடு கழுவுறவங்க இல்ல, கழுவுறவங்க. நான் உன் அடிமை பண்ண என்ன பண்றாரு, என்ன பண்ற, அவங்கிட்ட தான் இருக்கிறா, நீ என்ன பண்ணு, நீ பார்த்து எதனா சொன்னு யாரை விசாரிச்சு எதனா பண்ணிக்கோ அப்படின்னு இவர் என்ன பண்றாரு, கிளம்பி போயிட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப இவர் கிளம்பி போனது, இப்ப என்ன பண்ற, மனைவி கொடுக்கும் போது ஆகார் என்ன பண்ணாங்க, நல்லா தெரிஞ்சாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்ப மனைவி அதே டைம்ல புலம்பும் போது ஆகார் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஆகார் என்ன பண்ற, தள்ளி வச்சுட்டாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் தள்ளி வைக்கப்பட்டவர்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இதை நான் எதுக்கு இவ்வளவு தூரம் நான் பாருன்னா, எப்பெல்லாம் மனுஷர்கள் நம்மளை தள்ளி வைத்தார்களோ அப்பெல்லாம் தேவன் உங்களையும் என்ன அரவணைக்கப்பட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த அரவணைத்தவங்க எல்லாம் ஒன்னா சேர்த்து தான் சபைக்குள்ள வச்சிருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு இடத்துல மனுஷர்களால நீங்களும் நானும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. கத்தினா மனைவி அப்ப என்னன்னா, நம்ம எவ்வளவுதான் நேசமா பார்த்தாலும் எவ்வளவுதான் பாசமா பார்த்தாலும் அவங்க நம்மள சில விஷயத்துல கல்லிதான் வைப்பாங்க. ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் அநேக இடத்துல சில இடத்துல சொல்றாரு, நன்றி உள்ளவர்களா இன்னைக்கு நன்றி மறந்தவர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப ஆகார் எல்லா சுமைகளையும் எல்லா பாரங்களையும் தாங்கிக் கொண்டு தனிமைப்படுத்த நேரத்துல ஆண்டவர் இடைப்பட்டா இருப்பாங்க. அப்ப ஆகார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்பட்டார். அதனாலதான் இப்ப அந்த வார்த்தை நான் சொன்னேன், நீ என்ன பண்ணு, உன் நாச்சியார் கீழே போய் என்ன பண்ணு, அடங்கியிரு அப்படின்னு தேவதூதனானவர் பேசுகிறார். இந்த அம்மா திரும்பி என்ன பண்றாங்க, பிரயாணப்பட்டு சாராவின் கீழே போய் என்ன பண்றாங்க, அடங்கி இருக்கிறார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப இஸ்மவேல் வயிற்றுல பிறந்த இஸ்மவேல் என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் கேட்டார் என்ற அர்த்தம். அவனுடைய அழுகையின் சத்தத்துக்கு தேவன் கேட்டார். உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், ஆனா என்ன பண்ணிட்டாரு, ஒரு துஷ்டனாவா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவன் வில்வித்தைக்காரனா இருந்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப இஸ்மவேலுடைய அழுகை என்ன பண்றாரு, ஆண்டவர் கேட்கிறார். இப்ப இந்த அம்மாவுக்கு ஒரு டிசைட் பண்ண முடியல. வனாந்தரமான ஒரு பாதை தான், தனிமைப்படுத்தப்பட்ட பாதை தான். அந்த இடத்துல திருப்பி நம்ம சாரா கிட்ட போறதா இல்லாட்டி எந்த இடத்துக்கு போறது, இந்த சூழ்நிலையை நம்ம கல்லாடி இருந்திருக்கோம். நம்ம சில நேரத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட போது நம்ம என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க நமக்கு என்ன பண்ண முடியாது, தெரியாது. அடுத்த கட்ட முடிவு என்ன பண்ண முடியுது. ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் ஆகாரோடு இடைப்பட்டார். அதே சூழ்நிலையில் நீங்களும் நானும் கடந்து வந்திருப்போம். ஒரு ஆமீன் சொல்லுங்க.
அதே சூழ்நிலை நமக்கு எந்த டிசிஷனும் எடுத்துக்க முடியாது, எந்த முடிவுகளும் நமக்கு சாதகமா எடுக்க முடியாது. இந்த முடிவுகள் எடுக்க முடியாத பட்சத்திலே அங்க ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் இடைப்படுகிறார். நீ இந்த டிசிஷன் எடு, நான் உன் பட்சத்துல இருக்கேன், நான் உனக்காக யுத்தம் செய்வேன், நான் உனக்காக போராடுவேன், உன்னை அல்பமாய் நினைக்கிறவர் முன்பாக உன் தலையை நான் உயர்த்தி வைப்பேன் என்று ஆண்டவர் நம்மோடு பேசியிருப்பார். அவர் பேசினதுனால தான் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுடைய ஜீவன் பாதுகாக்கப்பட்டு சபைக்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கோம், உட்கார்ந்துருக்கோம். இந்த ஜீவன் அப்ப நம்ம அந்த டிசிஷனுக்கு நம்ம கீழ்பட்ட ஆண்டவர் சொன்ன அந்த ஆலோசனைக்கு நம்ம கீழ்படில அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய ஜீவனம் என்னோட ஜீவனம் இருந்திருக்காது. தற்கொலைக்கு நேராக போயிருப்போம், நீர் மாய்க்கப்பட்டிருப்போம், பலவீனத்திலே மறுத்து போயிருப்போம், ராமின் சொல்லுங்க வறுமையிலே மறுத்து போயிருப்போம். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கணும். ஆனா இன்றைக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்து தள்ளாடு நேரத்துல கரம் இருக்கு நம்ம துப்புனார் பாருங்க. இங்கதான் ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணி இருக்கிறார். ராமேஸ்வரம் 5 வருஷம் போராட்டம், மனைவி போன பிறகு 5 வருஷம் போராட்டம். இந்த டிப்ரெஸ் வந்து நான் எழும்புறதுக்கு ரொம்ப கஷ்டம். என் பிள்ளைய பார்க்கல, என் பிள்ளைங்க 2 பேர்த்தையும் பார்க்கல, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது. என் அம்மா கிட்ட பேச மாட்டேன், என் பிள்ளைங்க கிட்ட பேச மாட்டேன், ஒரு அடைச்சு வச்ச ரூம்லயே தான் உட்காந்துருக்கேன். எதுவுமே பண்ண முடியாது நான் சொன்னதை. ஆனா ஆண்டவர் எப்ப தெளிவா பேசுறேன், இதுக்கான உன்னை அழைச்சேன், இதுக்கான உன்னை அழைச்சேன், இதுக்கான உன்னை அபிஷேகம் பண்ணேன், இதுக்கான உன்னை ரசித்தேன். எழுந்துச்சு காரியத்தை நடத்தி நான் உன் பட்சத்துல இருக்கேன், மனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், உன் பிள்ளைங்களை நான் வளர்த்து கொடுக்குறேன். இன்னைக்கு கர்த்தர் என் பிள்ளைங்களை நல்லா தான் வளர்த்துருக்கேன், சபைக்குள்ளதான் வச்சிருக்கேன், என்னைய சாட்சியா வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் திரும்பியும் பைபிள் காலேஜ், திரும்பவும் ஆண்டவருடைய முடியும். நான் ரொம்ப சோர்ந்து போகிற ஒரு நபர் தான், சீக்கிரமா சோர்ந்து போகிறவர். ஆனா கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணி கொண்டே தான் இருக்கிறேன். ராமின் சொல்லுங்க, இன்னைக்கு ஆகாருக்கும் அதே ஒரு காரியம் தான். நீங்கள் இந்த சூழ்நிலை கடந்து வந்திருப்பீங்க. ஏதோ ஒரு நேரத்துல இந்த தள்ளாடு டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்க இருந்திருப்பீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ராமின் சொல்லுங்க. இந்த வயதான தாய்மாரெல்லாம் கண் கலவரம், என் பிள்ளை என்னை பார்க்கல, என் கணவர் என்னை விட்டு போயிட்டாரு, அவர் மறிச்சு போயிட்டாரு, விட்டுட்டு போயிட்டாரு, இதை குறிச்சுலாம் கண் கலங்கவே கலங்காதீங்க. ஏன்னா உங்க பட்சத்துல உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதற்கு கர்த்தர் ராமின் சொல்லுவாங்க. எத்தனையோ வாலிப பிள்ளைங்க இங்க தனிமையா இருக்கிறாங்க. வாலிப பிள்ளைங்களுக்குலாம் நல்ல அப்பா அம்மாலாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனா எத்தனையோ வாலிப பிள்ளைங்க தாய் தகப்பன் இல்லாம இன்னைக்கு எங்கேயோ பிளாட்ஃபார்ம்ல ஏதோ வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டாங்களா இல்லையா தெரியாம அவங்க திருந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆதரவு தரத்துக்கு ஆள் இல்லை. வாலிப தங்கச்சிங்க தம்பிங்களாம் நான் சொல்றேன், நீங்க வாலிப பிள்ளைங்களாம் பார்த்தா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுங்க. அவங்க உங்களை எப்படி நடத்துறாரு அதுவே பெரிய சாட்சியா சொன்னீங்கன்னா அவங்க ஆண்டவரை தெரிஞ்சுப்பாங்க. ஒரு ஆண்டு சொல்லுவாங்க. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலை தள்ளாடும் நேரத்துக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளை கரம் பிடித்து பேசுகிறார். ஒரு விஷயம் காலையில் பாஸ்டர் சொன்னாரு, மரத்தை இது நான் சொன்ன வந்த காரியத்தை தான் சொல்லுவாருன்னு பார்த்தேன். அவர் கொஞ்சம் அப்படி வேகத்துக்கு போயிட்டாரு. இதே ஒரு சம்பவம் தான். ஒரு நபர் வந்து பள்ளத்துல வந்து என்ன பண்ணிட்டாரு, விழுந்துட்டாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. விழுந்துட்டாரு, ஆனா இரவு நேரத்துல விழுந்துட்டாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்ப அவர் என்ன பண்றாரு, அதே போலதான் மரத்தை பிடிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, விடுறா அப்படின்றாரு. என்ன பண்றது, விடவே இல்லை. இல்ல விடு, நீங்க நான் கான்பிடென்டா என்ன பண்றேன், ஆண்டவரோட பேசுறாரு. இல்ல ஆண்டவரை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டே இருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, ரைட் ஆயிட்டாரு. இப்ப விடியுது நேரம். இப்ப விடிஞ்ச பொண்ண அவரு கொஞ்சம் லைட்டா கண்ணு சொக்கும்ல, அப்ப சொக்கும் பொழுதும் அப்ப அந்த கட்டையை பிடிச்சிட்டு விடாமலே என்ன பண்றாரு, மரத்தின் கிளையை பிடிச்சி விடாமலே இருக்கிறாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சம் கண்ணை தவிர கீழே பாருலாம். கீழே பார்த்தா 1 அடி டிஸ்டன்ஸ் தான் தரைக்கும் அவர் தொங்கி இருக்கிறதும். இப்ப அவர் அப்பயே விடுறான்னு சொல்லும் போது குதிச்சு இறங்கினாலும் 1 அடி டிஸ்டன்ஸ்ல என்ன பண்ணிருப்பாரு, குதிச்சு போயிட்டு இருப்பாரு. ஆனா இவர் விடிய என்ன பண்ணிட்டு இருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு. அப்ப சில நேரங்கள்ல ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்றதுல கேட்கறது. ஆனா இந்த ஆதாரமா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு திரும்பவும் சாராக இடத்துல போய் என்ன பண்றாங்க, ராமி சொல்றாங்க. அப்பதான் அந்த ஆதாரமா பேர் வைக்கிறாங்க, ஆண்டவர் என்னோட பேசினார் என்று சொல்லி நீர் என்னை காண்கிறீர்கள். முதல்ல வேதத்துல ஆண்டவருக்கு பேரிட்ட ஒரு நபர் யாருன்னு கேட்டா ஆதாரமா ராமி சொல்லு. அந்த பெருமை அவங்கதான் சார் ராமி சொல்லு. ஆமீன். அந்த இடம் அந்த துறவுக்கு பேரு லகாய் ரோயி என்ற பேர் என்ன பண்ணாங்க, ராமி சொல்லுங்க. அப்ப மூன்றாவது ஒரு காரியம் என்னன்னா தத்தளிப்பின் நேரம். தனிமை, இரண்டாவது தள்ளாடி நேரம், தத்தளிப்பு. இப்ப தத்தளிக்கிறதா எதனால தத்தளிக்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய மகன் ஜீவன் போய் கொண்டிருக்கிறத என்ன பண்ண முடியும், நம்மளால பார்க்க முடியும்.
இந்த சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணிருப்போம், அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணிருப்போம், கடந்து இருப்போம். அது ஏதோ ஒரு சிச்சுவேஷன், நம்மளோட பிள்ளைகளாவே இருக்கலாம், ஒருவேளை ஆகாரமா போல, இல்லாட்டி வேற ஏதோ ஒரு காரியமா இருக்கலாம். அந்த சூழ்நிலையில நம்மளுடைய இருதயம் தத்தளித்து போயிருக்கணும். பேர் என்ன பண்றது, ஆண்டவரே நான் மண்டபத்துக்கு வரணும் அப்படின்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, என்ன மேல கடவுள் மேல நடந்து வரும்போது நான் மண்டபத்துக்கு வரேன், நீ வா அப்படின்ட்டாரு. இவர் விசுவாசத்தோட என்ன பண்ணிருக்கணும், ஏந்து போயிட்டு இருந்தாருன்னா போய் டார்கெட் அச்சீவ் பண்ணிருப்பாரு. கொஞ்சம் ஸ்லிப்பானார், பார்த்தா இருப்பாங்க, இங்க என்ன பண்ணிட்டாரு, அவர் விழுந்துட்டாரு. ஆனா பேரு யாரு, ஒரு மீனவன், நல்லா நீச்சல் அடிக்க தெரியும், ஆனா என்ன பண்ண முடியல, அந்த இடத்துல நீந்தி வெளியில வர முடியல. அப்ப ஆண்டவருடைய கரம் பேதுருவை ஏற்றுக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப தத்தளிப்பின் நேரத்துல ஆண்டவர் நம்மோடு என்ன பண்ணாரு, இடைப்பட்டார். இந்த நேரத்துல சில பேச்சுக்கள்லாம் நம்மளுடைய இதயத்துக்கு ஏற்றுக்கவே முடியாது. என்னை ஏன் இன்னைக்கு பேசினாங்க, அப்ப நமக்குள்ள ஒரு தத்தளிப்பு வரும் பாருங்க. நம்ம எந்த தவறுமே செஞ்சிருக்க மாட்டோம், அவங்களுக்கு நன்மையை தான் செஞ்சிருக்கோம். நம்மளால முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு எஃபோர்ட் போட்டுருக்கோம், நன்மையை தான் செஞ்சிருக்கோம். ஆனா அந்த நேரத்துல அவங்க பேசின பேச்சு நமக்கு நறுக்கும் பட்டிருக்கும், கொஞ்சம் தேல் கொட்டின மாதிரி கூட இருந்திருக்கும். அந்த சூழ்நிலை, அந்த தத்தளிப்பின் வேலையில ஆண்டவர் நம்மளோட இடைப்படுவார். ஆனா நம்ம என்ன பண்ணணும், சும்மா இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப திரும்பி நம்ம அதை வந்து ரியாக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா ஆண்டவர் நமக்காக என்ன பண்ண மாட்டாரு, பேச மாட்டாரு. இந்த ஆதாரமா ஒண்ணுமே பேசல, திருப்பி சாராளமா எதிர்த்து பேசல, திருப்பி ஆபிரகாம் ஐயா என்ன பண்ணல, எதிர்த்து பேசல, சைலண்டா பிளண்ட் ஆயிட்டாங்க. ஒருவேளை லேயாலாம போலதான் போல இவங்களும். அப்ப இந்த அமைதியா இருந்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணாரு, சாராள் ஆகாருக்காக என்ன பண்ணாரு, அவர் யுத்தம் பண்ணார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்ப இந்த சூழ்நிலையில நம்ம அநேக நேரத்துல தத்தளித்து, நம்ம பரிதவித்து நம்ம கடன் வந்திருக்கோம். கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன பண்ணிருப்பாரு, பேசியிருப்பாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நாங்க நிறைய நன்மையான காரியங்களை செஞ்சேன், இதை நான் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய மனைவிக்கு தான் சொல்றேன். இதை ஏன் நான் இன்னைக்கு அவரை பற்றி அதிகமாக பேசுறேன், எனக்கு நிறைய ஞாபகம் வந்துச்சு, அவங்க குறித்து நிறைய ஞாபகம் வந்துச்சு. ஏன் ஆண்டவரே என்னை தனிமைப்படுத்துறீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்குள்ள நான் கேள்வி கேட்கிற மாதிரி வந்துட்டேன். ஏன் என்னை தனிமைப்படுத்துறீங்க, என் பிள்ளைங்களை எனக்கு தனிமைப்படுத்துறீங்க. கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சோம். அவர் என்கிட்ட என்ன தெரியுமா வார்த்தை இருக்காரு, சி நீ இவ்வளோ அர்த்தமானவனா அப்படின்னு கேட்டாரு. அப்படிதான் இவ்வளோ எனக்குள்ள வார்த்தை, இவ்வளோ அர்த்தமானவனா, அதுக்காக நம்ம என்ன பண்ண அழைச்சிருக்கேன் வீட்டுக்கு. கேவலம் ஒரு மாமிசம் உன்னை விட்டு போச்சு, ஓகேவா, அது போயிடுச்சு, அது விட்டு. ஆனா நான் உன் பட்சத்துல இருக்கிறேன், அதை நீ மறந்துட்டியா, நான் உன் பிள்ளைங்க பட்சத்துல இருக்க அதை மறந்துட்டியா. அப்ப தனிமை எல்லாத்துக்குமே நம்ம யோசிக்கிற விஷயம் எல்லா நேரத்துலயும் நானும் ஹியூமன் தான், அது மாதிரி இருக்கவங்க எல்லாமே ஹியூமன், எல்லாருக்குமே அது யோசனை வரும். ஆனாலும் அதை தாண்டி ஒருத்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்ம என்ன பண்ணணும், அறிந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு நன்மையான காரியத்தை செஞ்சேன், எல்லா விஷயமும் செஞ்சேன். அவங்க எனக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுங்களா, கோர்ட்ல அவங்க கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், நான் சாப்பாடு போடலை, ஓகேங்களா, நான் அழகு இல்லை, எனக்கு வந்து நான் நல்லா படிக்கல, நான் நல்லா செல்வந்தன் இல்லை, எங்கே காசு பணம் இல்லை, நான் நல்லா அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கல, இப்படி தான் என்னை கொடுத்ததான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்துட்டு போனாங்க. அதனால நான் நினச்சி சந்தோஷத்தான் பார்த்தேன். ஆனால் நான் என்ன செஞ்சது, மனுஷரை கண்களுக்கு முன்பாக பார்த்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது, அவர் பார்த்தார். ஒரு ஆமீன். நல்லா ஆகாரம் தான் கொடுத்தேன், நல்ல சாப்பாடு தான் போட்டேன், இருக்கிற வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சந்தோஷமாக தான் வைக்கணும்னு நான் நினைச்சேன், வச்சுக்கணும். ஆனாலும் ஒரு பயணம் இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களை விட்டு ஒரு நபரை பிரிப்பார் என்று சொன்னார், ஆண்டவர் உங்களை தனிமைப்படுத்துறாருன்னா ஏதோ ஒரு பெரிய திட்டம் உங்க மேல வச்சிருக்காங்க. அதுக்காக எல்லாத்தையும் பிரிப்பார். அவர் உங்கள் மேல் வைத்த தரிசனத்துக்கு அவர்கள் இடையூறா இருப்பார்கள். இன்னைக்கு ஆபிரகாம் மேல் வைத்த தரிசனத்திற்கு ஆதாரமா கொஞ்சம் இடையூறாக இருந்தாங்க. இப்ப இப்படி போறேன், இந்த விஷயம் இந்த காரியம் சொல்றேன். இப்ப ஆதார் மேல தோல்ல கையை போட்டுக்கிட்டு என்ன பண்றாரு, இஸ்மவேல ஆபிரகாம் கொடுத்துட்டாரு. ஆமீன் சொல்லுங்க. இப்ப திருப்பி போயிட்டு சாராளமா முட்டி மணங்கி இவர்கிட்ட பஞ்சாயத்து பண்ணும்போது திருப்பி இவர் யாருக்கிட்ட போறாரு, ஃபர்ஸ்ட் போக வேண்டியவர் இப்ப போறாரு. ஆண்டவரே என் மகனை இந்த ஆதார் என்ன பண்றாங்க, சாராளு துரத்துறா, மனசு கஷ்டமா இருக்கு போறாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதை நினைச்சு என்ன பண்ணாத, வருத்தப்படாத, அவங்க போகட்டும் அப்படின்றாரு. ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ அப்ப வர வேண்டியவன் இப்ப வந்து நிற்கிறார். ஆமீன் சொல்லுங்க.
நீ அன்னைக்கு நான் உன் மேல வச்ச தரிசனத்தை நீ மறந்துட்டியா? அன்னைக்கு நான் உன் மேல வச்ச அபிஷேகத்தை மறந்துட்டியா? நீ வேணா என் தரிசனத்தை, என்ன நான் உனக்கு நியமிச்ச ஆசீர்வாதத்தை நீ என்ன பண்ணிக்கலாம், மறந்து போயிருக்கலாம். ஆனா என்னுடைய சிந்தையில, என்னுடைய இருதயத்துல நான் பிக்ஸ் பண்ணதுதான். ஒரு ஆமென் சொல்றேன். என் தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது நான் ஆபிரகாம் மேல வச்சனா ஆபிரகாம் தான், அந்த இடத்துல வேற யாரும் கிடையாது. ஈசாக் மேல வச்சனா ஈசாக் தான். ஈசாக் மூலியமா யாக்கோபு, யாக்கோபின் மூலியமா யூதா, யூதாவின் மூலியமா என் யூதர் ஆனவர் புறப்பட வேண்டும் என்பது பரலோகத்தின் திட்டம். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன கொண்டு, உங்களை கொண்டு திட்டம் சித்தம் வச்சிருந்தாருன்னா உங்களை கொண்டு தான் அடுத்த ஒரு பர்சன் அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்க மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆபிரகாம் எப்ப போயிருக்கணும்? அப்பயே அவர்கிட்ட கேட்கணும். எப்ப சாரா அம்மா போயிட்டு புள்ளன்னு நாங்க பாருங்க, அப்பயே ஆண்டவர் வீட்டுல அவர் போய் மன்றாடி இருந்தாருன்னா இடையில இஸ்மாயிலேலு வந்திருக்க மாட்டாரு, ஆகாரமா வந்திருக்க மாட்டாரு. அது மட்டுமா, ஆண்டவர் கிட்ட சொல்றாரு, நீ வேணா அப்பப்ப தரிசனத்தை மாத்திக்குவ. என்ன சாரா இல்லைன்னா ஆகார் இல்லைன்னா ஆதியாகமம் 25 கேட்டுறாரு. படிச்சீங்களா? முதல்ல வசனத்திலே இருக்கும் கேட்டுறாரு. ஆகார் இல்லாம இன்னொரு ஒரு வைஃப் கேட்டுறாரு. இப்படி தரிசனத்தை நீ வேணா மாத்திக்கலாம், தரிசனத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், மாற்ற மாட்டேன். உன் மேல வச்ச திட்டம் நான் வச்சதுதான். ராமன் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் என் மேல என்ன திட்டம் வச்சிருக்காங்களோ அது வச்சிருக்கதான். பாஸ்டர் மேல என்ன திட்டம் வச்சிருக்காருன்னா இந்த பூமி நகர் பகுதியில அவருக்கு இந்த திட்டம் நான் ராமன் சொல்லுவேன். வேற யாரும் இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்ட மாட்டார். ராமன் சொல்லுங்க. உங்க மேல என்ன திட்டம் வச்சிருக்காரு அவர் வச்ச திட்டம் ராமன் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் 3 வார்த்தையோடு நம்மளோட ஏற்படுத்திருக்காரு. ஒன்று தனிமையில நம்மளோட பேசினார், 2வது தள்ளாடு நிலையில பேசினார், 3வது தத்தளிப்பு நேரத்தில் ஆண்டவர் நம்மளோட பேசியிருக்கார். இந்த காரியத்தை உங்களுடைய இருதயத்தை வச்சு உங்களுடைய வாழ்க்கையிலே பிரயாணப்படுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை கொண்டு ஜெயிக்க முடியும். இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.